காய்ஸ் நாங்கள் வந்த நேரம் மழை சூத்த கிழிக்குது. மாமா டான்ஸ்லாம் ஆடி இருந்தாரு. இப்போ பாருங்க எப்படி ஆயிட்டாப்ல. இன்னைக்கு நாங்கள் போன மாதிரி தான் காய்ஸ். ஒன்றுமே இல்லை. நாமளும் என்னைக்காவது பிளான் போட்டு தான் போகலான்னு தண்ணிக்கும் மழை அது கெட்டு ஓடிச்சு. நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணோம். இது மாதிரி நோட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு. சீக்கிரம் என்ன நடக்குது? நீ தான் நடக்கிற என்ன ரங்கா? ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஆன் பண்ணுன்றான். பேசுறா. நம்ம எங்க போறோம்? நம்ம நாடு டிசார்ட போறோம். நார்மலா கேஷ்னா பேசுறாது. நம்ம எங்கடா போறோம்? ரொட்டி கடைக்கு போறோம். அங்க பார்த்து எங்க போறோம்? ரொட்டி கடைக்கு போறோம். எங்கடா போறோம்? எங்க போறோம்? ரொட்டி கடைக்கு போறோம். என்ன மொட்டையா ரொட்டி கடை எப்படி தெரியும்? கடை எங்க இருக்குது? எங்கடா இருக்கு? எண்ணூரா? எண்ணூர் எல்லாருக்கும் தெரிஞ்ச எண்ணூர்ல ஃபேமஸான ரொட்டி. அது பேர் கூட வந்து போச்சு. ஓகே. சந்தீப் ஆணைச்சரடி எப்படி ஆஃப் பண்ணுறது? ఈ సైడ్ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெளியே போயிட்டு ஆளுகிட்ட பேசுனீங்களா செம்ம மலை பாருங்க வெளியே வெளியே போல 5 மணிக்கு இருந்து போவோம் வெளியே. இது டைம் என்ன ஆகுது தெரியுதா? 2:33 ஆளுகிட்ட பேசுனுங்கிறான் இவன். காய்ஸ் போயிட்டே இருக்கானுங்களா பாருங்க காய்ஸ். இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு. காலைல 6 o'clock கிளம்பிட்டோம். போகிறோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோம். ஆமாம் 6 o'clock கிளம்பிட்டதால கொஞ்சம் தூக்கமாக வருது. அப்படி இப்படி தான் இருக்கும். பீமா சிட்டி இந்த பக்கம் நம்ம எண்ணூர் ஃபுல் வியூ. ஃபர்ஸ்ட் அவன் எழுப்புனா அவனே தான் உண்மையாக எழுப்புனா. அப்படியே அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். எப்படி நாங்கள் தப்பிச்சு போகிறோம்? நியூ அன்னைக்கு நாங்கள் மாம்பழம் கட்டாவே தப்பிச்சு போகிறோம். கண்ணாடி கீழே போட்டுட்டான். காய்ஸ் கண்ணாடியே கீழே. இந்த புறம்போக்கு வண்டி ஓட்டுற குறையில பாருங்க கண்ணாடியெல்லாம் கீழே போட்டான். அங்கங்கே போட்டு சுற்றிட்டு இருக்கோம். தீனா தெரிதா? பே ஆஃப் பெங்கால் காய்ஸ் இதுதான். நான் வரலப்பா. தூய்மை இந்தியாடா டேய். ஆபாசமாக பண்ணாதடா. இந்த இந்தியாவை அழகு பார்த்துருக்கேன். தாத்தா வேற பாக்குறாரு. சொல்லுவாரோ எங்க இருக்காரு அவரா? நான் கூட தண்ணியில இருக்காருன்னு நினைச்சேன். என்ன ஒண்ணு இங்க உப்புமானா எல்லாம் பாப்பாடுங்க. அதுதான் பாருங்க. டேய் இதெல்லாம் வீடியோ எடுக்காத நீ. எடுப்பண்டா. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம இந்தியா ரொம்ப தூய்மை
ஃபாரினர்ஸ் வந்தாலே கோ பேக் இந்தியன் கோ பேக் இந்தியன்றாங்க. டேட் இந்தியன் யூடியூப்ல போடுங்க கைஸ். இவன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறதுக்கு வந்தவர்களை வாழ வைக்கும் தமிழகம். ஆமா இதுக்கு அந்த சொருடா அவன் வேற ஸ்டோரி போடுறானுடா பாவமா. கைஸ் இதுல இருந்து என்ன தெரியுது, ஜெசந்த் வந்து ஒரு ரேசிஸ்ட்னு தெரியுது. இந்திக்காரங்களை பார்த்தாலே வெறியா ஒரு அப்படிலாம் இல்ல ரேசிஸ்ட்லாம் சொல்லாத டேய். இதே கேவலமா போயிட்டு ஜிலேபி கல்ல பாய் ஒரு எக்ஸ்ட்ரா ஜிலேபி கொடுன்னு வைக்கவே இல்லாம அந்த இந்திக்காரங்க இப்போ வந்து இந்திக்காரங்க நல்லா இந்தியானோட ஃப்ரெண்டா இருந்த வந்து சண்டை போட்டு என்னடா சொன்னா நீ ஜிலேபி வந்து எக்ஸ்ட்ரா கேட்டா. பட் நான் சொன்னேன்னா அது மாதிரி பாய் பாய் வந்து வணக்கம் இல்ல வேற ஏதாவது ஒரு வாரம் என்ன முறைச்சிட்டாங்க. கைஸ் கைஸ் பாருங்க அங்க போலீஸ் நிக்கிறாங்க. பார்த்துட்டு வந்து கால் பண்ணுறோம். வேணா ஒருத்தர் உட்காரு. ஏய் தனியா வா. கைஸ் இங்க பாருங்க நாங்கள் போக போகிறோம். அங்கே போலீஸ் இருக்காங்களா இல்லையான்னு அவங்க பார்த்து இப்போ அவரை நம்ம அலாட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட டாஸ்க். ஓகே ஓகே. அநேகமாக கேட் வச்சிருக்காங்க, கன்ஃபார்ம் போலீஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆனால் நம்ம சொல்கிறேன் ஜெஸ்வந்த் அது நம்ம அப்படியே பூந்துக்கு தட்டி கட்டு வருவாப்புல. நீங்கள் இந்த படம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஐயோ சிவப்பு மஞ்சள் பச்சையில் வர மாதிரி ட்ராக் ரேஸ்றாங்க, டிராஃபிக் ரேஸ். இது வரைக்கும் எந்த போலீஸ்கிட்டே மாட்டினதும் இல்லை, ஆடிவான்னு தெரியல. ஆனால் அழுதுருவான் மாட்டினேன். அவங்ககிட்ட ஒரு சீக்கிரட்டான வெப்பன் இருக்கு, வாய் தான். அதை யூஸ் பண்ணி வந்துடும் ஃபுல் ஒன்று. நம்ம மாப்பிள்ள அதை நிற்கிறார் தெரிகிறதா? வந்தாங்க கை. யாரா டேய் புது தெரிவிக்கிறாங்க, சரி நின்றுக்கிறாங்க. நீ புஷின்னு வந்து புஷின்னு திரும்பிடு. புஷின்னு எடுத்து வந்துடு. பார்த்துருவாரு. மச்சான் எப்படியாச்சும் சேஃபாக வந்துட்டு சொல்கிறாங்கண்ணா. ஏய் யாரா சார் அவர் நிற்கிறத பார்த்துட்டாரு. ஏய் அவர் நீங்கள் வண்டி இருக்கலாம் பார்த்துருக்கிறேன். நீ புஷின்னு வாடா, இங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், அவங்க பார்த்துவான். காய்ஸ் உண்மையிலே ஓடிட்டான், எஸ்கேப் ஆகிட்டான். நாங்கள் சும்மா கதை தான் கொடுத்தோம், நம்பிட்டான். இதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஆமாம் எங்களுக்கு பயமே கிடையாது. இனிமேல் நாங்கள் தான் அதான் வீடியோ ஓடுதா இல்லைன்னு. நம்ம இப்போ வந்து அவங்க ரேஸ் போட போகிறோம். எவ்வளோ பொருள் டீசல் போட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும். சாரி ஷூட்டிங் எடுத்த இடத்துல இருக்கும்.
ஷூட்டிங் ஸ்பாட் அது டீசல் படம் எடுக்கிறாங்க. அவர் பேர் என்னதுடா? ஹரிஷ் கல்யாண். ஹரிஷ் கல்யாண். அது அங்கே தான் இருக்கிறாரு. ஆடிட்டு ஹரிஷ். உங்களுக்கு இங்கே நிறைய கன்னி வெடி தான் இருக்கும், காட்டலான்னு பார்த்தேன். இன்னைக்குன்னு பார்த்து கன்னி வெடி கண்ணில் மாட்டல. ஹரிஷ் கல்யாண் கூட இங்கே தான் கன்னி வெடி இங்கே புதைச்சி வச்சிருக்காராம். நீ கேள்விப்பட்டியா சந்தீப்? நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி யாருன்னா நம்ம வீடியோ பார்த்துருங்க வந்தீங்கன்னா ஒரு கன்னி வெடி எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நம்மளுக்கு டேக் பண்ணி விடுங்க. Oh my God. கல்லு வருது. ஆமாடா. ஏய் ஆனால் இதில் பல்ட்டியில் அடிக்கலாம்டா மஜாவா. நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு போனதுல தான் மஜாவாக இருக்கும். அவன் இதுவே லுக்கே செம்மையாக இருக்கு. தெரியுதா guys? இதான் சென்னையோட நிலமை. அங்கே இருக்க ஃபேக்ட்ரிஸ் மூலயமா வர அந்த ஆயில் தான் இதுதான் நம்ம டீசல் படத்தில் காட்டியிருப்பாங்க. தண்ணி வந்து குடிக்கிற மாதிரியே இருக்காது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்பலை நான் படம் பார்க்கும்போது. பாருங்கள் எவ்வளோ ஆயில் பாருங்கள், அது கடலில் போய் அப்படியே கலக்குது. உங்களுக்கு தெரியுது அந்த ரெயின்போ ஷேடு ஆயில் கலந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆகும். சரி, இப்போ நான் நாட்டு நடப்பெலாம் பேசி ஏதோ நடக்க போகிறதில்ல. ஸோ அதனால் நான் அப்படியே கரை ஒதுங்கி கால் நினைக்க போகிறேன். அங்கே பாருங்கள் நம்ம மச்சான் ரியாஸ் நிற்கிறாப்புல. காய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கடல் அரைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ மண் உள்ளே போயிட்டுருக்கு. ஹலோ, அதெல்லாம் ஆகாது வாங்க. சரி எதையா சாவி கேட்குறான் பார். இது வேறு அழுத்த தண்ணியாக இருக்குது. எதுதாக உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன் ரெயின்போ மாதிரி. இது கலர் எஃபெக்ட்லாம் இல்லை, நார்மலாகவே தண்ணி விடுதாரு. காய்ஸ் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்கல, இப்போ தான் நான் குதிச்சு ஓடி வந்தேன். குச்சி வாடா. டேய் வாடா. குதிக்க முடியாதா? புரியல, குதிக்க முடியாதா? ஐயா சோம்பேறியாக ரச்சி வா. டேய் இதுக்கு நீ ஓடி வந்து குச்சா தாண்டா இங்கெல்லாம் வர முடியாது, அழுக்கு தண்ணிடா. இங்க இருந்தெல்லாம் குச்சி வர முடியாதுப்பா தம்பி. அங்க போய் குச்சி வா, நான் வந்த மாதிரி. ஒரே ஆங்கிள் 2 பேர் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அசிங்கப்பட்டான் சொன்னல, சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா மூஞ்சில எல்லாம் தண்ணி தெரிஞ்சிருச்சு பாருங்க. நான் தான் சொன்னல, நீ என்னதான் கலாய்ச்சோ நான் கேஷுவாலிட்டியா தான் இருப்பேன். எப்பா அதுக்கு நான் முன்னாடி ஏறணும்ல. வா கடலை பாருங்க, சும்மா அப்படியே சீறிக்கிட்டு வர்றாப்புல 2026 நோக்கி. எங்க போறது பிரச்சனை இல்லை, திடீர்னு போலீஸ் டிஸ்ட்ரிக்ட் வந்து அச்சா நடா பண்ணுறது. அச்சுன்னு போயிட்டா நாங்கள் பொறுப்பு இல்லைப்பா அப்படின்னு. காய்ஸ் இப்போ அங்கே ஊந்தா கூட எதுவும் ஆயிருக்காது, இங்கே ஊந்தா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் காத்திருக்கு. ஏன் ஒரு ஆமக்கு காய்ஸ் எப்போ பார்த்தாலும் அப்படியே மாதிரி அந்த வச்சு வேகமாவா. ஏன் கொடு இதுனா நீ போட்டு சொன்ன நான் போட்டுறேன், அவள் தான். இவன் பாருங்க கைஸ் அப்பத்தால இது மாதிரி நோண்டியா பண்ணுறான். நியூ இயர் நம்ம கிட்ட தான் இப்போ நியூ இயர் மஜாவா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மங்களகரமா. அது வந்து அது கொஞ்சம் சொல்ல முடியாத காரணத்தால் தவிர்க்கப்பட்டுச்சு.
நாங்கள் நல்லா இருக்கலாம்னு நினச்சா கூட இந்த மலை இயற்கையே எங்களை வந்து போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம் உங்க மேலே ஒரு நிமிஷம் பேசுகிறேன் நீ ரீல்ஸ் ரீல்ஸ் அடிக்கிறது கிட்ட உட்காந்துரு மச்சான் இந்த பாட்டு கூட கம்மியாக இருக்குடா வந்து உன் கையில் மாட்டிக்கிற வாழையோட போட இல்லை இல்லை வாடா அப்புறம் நானும் எடுக்கிறேன் சரி வாங்க ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணிட்டேன் வாழ்த்துக்கிறேன் படிச்சு நினைக்கிறேன் ஏதோ தப்பா இருக்குது தம்பி எப்ப பார்த்தாலும் சாப்பிட்றா தண்ணி குடிக்கிறான் வச்சா இதேதான் பண்ணிருக்கான் சொன்னதுக்கு முன்னாடி நானும் ரியாசம் இங்கே தான் நின்று இந்த வண்டி எப்படி திருதான்னு பேசியிருந்தோம் பார்த்தா உள்ள டிரைவர் தூக்கிட்டு இருக்காரு நிஜமா காய்ஸ் உள்ள தூக்கிட்டு இருக்காரு தெரியுதா இவன் பாருங்க காய்ஸ் அவனை வச்சு ஆட்டு நினைக்கிறீங்க அந்த கடைசி சொட்டு வரைக்கும் ஆட்டி ஆட்டி உண்மையாவே லூசு புண்டை தான் போல விடுவாங்க அப்புறம் காப்பி ரைட்ஸ் வந்துடும்டா காப்பி ரைட்ஸ் இல்லடா அது ரிப்போர்ட்டு கொடுத்துருவாங்க ஆமா இது ஒரு மாதிரி இருக்கு ஆன்டி மாதிரி ரைட்டா போலாமா வண்டி எடுக்கலாமா ஃபைனலி நம்ம வந்து இங்கே ரீச் ஆகிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஓ ஃபஸ்ட்டா பாருங்க அட்ரஸ் தெரியாமல் சுற்றிட்டு இருக்கோம் இதுக்கு தான் தற்கொலை பசங்க கூட கூட்ட வரக்கூடாது காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி எப்படா போலாம் இப்போ தாண்டா அவர் சொன்னார் காதில் வாங்கினே இல்லையாடா நீ ஆளாளுக்கு ஜோக்கர் மகேந்திரன் எல்லாம் ஜாலியா ஆமாண்டா ஐயோயோ அசையாத மரம் ஒன்று ஐயோ பாருங்க கைஸ் கஷ்டப்பட்டு வந்தால் காலி ஆயிடுச்சாங்க வேற வரங்கடா பார்த்தப்போ 7 மணிக்கு தூக்கணும் ஓ பயங்கரமோ என்ன பண்ணுறது சும்மா சாப்பிடலாமா எதனா ஒன்று சாப்பிடலாம்டா பசிக்குதுடா டிஃபன் கரெக்டாக தான் இருக்கும் கடைசியாக சாப்பிட்டாங்க பேசுகிறோம் நம்ம ஒரு கோயில் திருவிழா கைஸ் இது தெரியல மக்களே காசு இல்லாத காரணத்தினால சந்திப்பு அந்த எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா எனக்கு அதிகமாக தான் இருக்கு காசு இல்லை நம்ம சாப்பிட்டோம் திடீர்னு காசு இல்லைன்றா அப்புறம் அவரு சொல்லியிருப்பான் என்னவோ சொல்லியிருப்பான் எனக்கு தெரியும் அப்புறமா வீடியோவில் பார்த்து இப்போ நான் வீடியோ எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பேன் என்ன சொல்லியிருப்பா சொல்லு பாருங்க பொம்பளை பொறிக்க போறான் சொல்லியிருப்பா இருக்கு பரவாயில்ல நான் எந்த நாடு பெரிய பேசிட்டு அதெல்லாம் கண்டிப்பாக காசு இல்லாத காரணத்தினால பணம் சொல்ல விரும்பல